என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். என் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். சிக்கன் 65 பிடிக்காத ஆக்களே இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவினா, நானும் விரும்பி சாப்பிடுவேன். நம்மளாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் சிக்கன் 65 தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இதை வெஜிடேரியன்காரர்களுக்கு இந்த சிக்கன் 65 மாதிரியே காலிஃப்ளவரில் எப்படி செய்கிறதுன்றதையும் செய்து காட்டுறேன். இப்போ முதல்ல இந்த சிக்கன் 65க்கு கோழியை கட் பண்ணி எடுத்து வைப்போம். அதோட இந்த சிக்கன் 65 ஃப்ளேவர், அதாவது மேக் பண்ணுற அந்த பவுடரை எப்படி நாங்கள் செய்யலாம்ன்றதையும் நான் செய்து காட்ட போகிறேன். அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வீட்டில் வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து குயிக்காக இதை மிக்ஸ் பண்ணி பொரிச்சோம்னு சொன்னால் சிக்கன் 65 ரெடி. இதை குயிக்காக செய்யலாம் வாங்க. சிக்கன் 65 செய்கிறதுக்கு நான் சிக்கன் பிரஸ்ட் வேண்டி இருக்கிறேன். இந்த சிக்கன் பிரஸ்ட்டை முதல்ல நல்ல சின்ன சின்னதாக வெட்டணும். உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு துண்டுகளாக கட் பண்ணணும். இந்த வெயில் காலத்தில் இந்த இறைச்சியை சரியான டெம்பரேச்சரில் வச்சுக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் அது கெட்டு போயினால் அந்த இறைச்சியை சாப்பிடும்போது எங்களுக்கு நிறைய வருத்தம் வேற பார்க்கலாம். அதனால் இறைச்சியை சமைக்கும்போது சரியான கவனமாக இருக்கணும். இப்போ நாங்கள் வெட்டின கோழிக்கு அட்டை மேசக்கரண்டி உப்பு, ஓகே, உங்களுக்கு எந்த அளவுன்னு பார்த்து நீங்கள் போடலாம். ஒரு முட்டை சின்ன ஒரு டிஷ்ஷில் முதல்ல அடித்து போட்டுட்டு தான் பிறகு நாங்கள் கோழியோட சேர்க்கணும். என்று சொன்னால் சில வேளையில் முட்டை டேட் இருந்தாலும் கெட்டு போயிருக்கலாம். நல்லா அடிக்கணும் மண்டில் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் மிக்ஸ் ஆகணும். ஊற்றி நல்லா பிரட்டி வைக்கலாம். வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவர்களுக்காக நான் காலிஃப்ளவரில் எப்படி இந்த சிக்கன் 65 செய்யலாமன்றதை காட்ட போகிறேன். இப்போ நான் அதுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கிறேன். அதை ஆக பெரிய துண்டுகள் இல்லாமல் ஓரளவு துண்டுகளாக இந்த பூ உதிர்ந்து போகாத மாதிரி கட் பண்ணணும். எப்படி வெட்டணும், கீழே இருந்து வெட்டி அப்படியே முறிச்செடுக்கணும். அப்போ தான் பூ எப்படியே போடலாம். எடுத்துட்டு இதை சுடு தண்ணியில் கழுவணும். நல்ல சுடு தண்ணியில், இளம் சூட்டு சுடு தண்ணியில் இதை கழுவி எடுக்கிறேன். கழுவின காலிஃப்ளவரை ஒரு துணியில் போடுறேன். ஒரு டவலில் போட்டு இந்த கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வடியட்டும். அதுக்கு பிறகு தயிர் எடுத்துருக்கிறேன். ஒரு மேசக்கரண்டி தயிர். நான் எடுத்ததுக்கு ஒரு மேசக்கரண்டி போதும். பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் உப்பு, இந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுமெண்டா இந்த தயிரை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு எப்படி இருக்குதுண்டு லைட்டாக. அதுக்கு பிறகு இந்த காலிஃப்ளவரை இதுக்குள்ள தூக்கி போடுறேன். நாங்கள் அதுக்கு முட்டை போட்டிருக்கேன், இதுக்கு தயிர் போட்டிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதை நல்லா பிரட்டிட்டு இது அப்படியே வைப்போம். ஓகே, அதுக்கு பிறகு ப்ளெயின் ஃப்ளவர், ஆல் பர்பஸ் ஃப்ளவர் ஓ மைதாமா 1 கப், சோளன்மா 1 கப், மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, தனி மிளகாய் தூள் உங்களுக்கு உரைப்பு எப்படி வேணுமோ பார்த்து போடலாம். நான் 2 தேக்கரண்டி எடுக்கிறேன்.
இஞ்சி பவுடர் 1 தேக்கரண்டி, கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை, 1 தேக்கரண்டி. உள்ளி பவுடர் 1 தேக்கரண்டி. இந்த உள்ளி இஞ்சி பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் இஞ்சியையும் உள்ளியையும் சேர்த்து அரைச்சிட்டு கூட நீங்கள் இந்த இறைச்சியோடு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இவற்றோடு சேர்த்து இலங்கை கறித்தூள், யாழ்ப்பாணத்து கறித்தூள் 1 தேக்கரண்டி. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் போடுங்க. ஆனால் இதில் வந்து எல்லா மசாலாக்களும் சேர்த்து அரைச்சபடியே இந்த கோழி சிக்கன் 65க்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர், அதாவது நீங்கள் கேசரி கலர் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இனி சிவப்பு கலர் சேர்க்கலாம், ஆரஞ்சு கலர் சேர்க்கலாம், மஞ்சள் கலர் சேர்க்கலாம். நாங்கள் கடையில் ரெஸ்டாரண்ட்டுகளில் வேண்டி சிக்கன் மாதிரியே இருக்கணுமென்றதுக்காண்டி தான் இதை போடுறோம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை போடாமல் செய்யலாம். இதை போடாமல் செய்தால் கூட நல்ல கலர் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன், அடுத்தது எங்களோட நாட்டு கறித்தூள் போட்டிருக்கேன், அடுத்தது மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதுவே இந்த நல்ல கலரை கொடுக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்ச் ஆஃப் கேசரி பவுடர் கலர் சேர்த்துருக்கிறேன். சாப்பாட்டுக்கு பாவிக்கிற என்ன கலர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். வெட்டியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் நிறையவே செய்து போத்தில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நேரங்களில் கூட நீங்கள் எடுத்து இந்த சிக்கன் 65 காலிஃப்ளவர் 65 செய்யலாம். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணினதே ஒருக்கா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ எங்கேயுமே திட்டமாக இல்லாமல் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ்ட் ஆகிடும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒருக்கா. இதை வந்து ஒரு 10-15 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். போதும். இதை இப்போ அரிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணினா பிறகு கலர் எப்படி இருக்குதுன்னு மிக்சியில் அடிச்சுட்டு கண்டிப்பாக அரிக்கணும். இல்லைன்னு சொன்னால் கட்டியாக திட்டமாக நாங்கள் பொரிக்கும் போது இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நல்லா அரிச்சிட்டு நல்லா ஒட்ட கட்டி அரிச்சாச்சு. முதல்ல வெஜிடேரியன் காரர்களுக்காக காலிஃப்ளவரை பொரிக்கலாம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா மாவு போட்டு ரெண்டு 3 நிமிஷம் பொரிஞ்ச விட்டு அப்புறம் இதை நாங்கள் திருப்பி விடணும். நீங்கள் எப்படி நார்மலாக மீன் பொரியல், கோழி பொரியல், இந்த பொரியல் எல்லாம் பொரிப்பீங்களோ இதே மாதிரி திருப்பி விடணும். நல்லா கலர் வேற பொன்னிறமாக வேற பொரித்து இதை வடிச்செடுப்பேன். எப்படி கிரன்ச்சியாக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் பிரட்டி வச்சிருந்த கோழியை பொரிக்க போகிறோம். இந்த கோழியை பொரிக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளவு கோழிக்கையிலையும் ஒரே அடியாக இந்த மாவை வந்து போட்டு பிரட்டக்கூடாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு தான் பிரட்டி பொரிக்கணும். ஒரே அடியாக பிரட்டிட்டு வைக்கக்கூடாது. உடனே பிரட்டிட்டு பொரிய போட்டுருணும். அரைவாசியாக எடுத்துட்டு இந்த மாவை போட்டு கொஞ்சம் நிறையவே போடணும். நல்லா பிடிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்டுருக்குறீங்களா?
இங்கே தான் விளையாடணும். இது வந்து கோழி 65. ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூப்பரு. புளி 65 நல்லா முருக பொரித்து நைஸ் கலர். கோழியில் இந்த நாங்கள் பிரட்டி வச்சு இந்த முட்டை இந்த தண்ணி தன்மை இல்லாத அளவுக்கு இந்த மாவை போட்டு நல்லா பிரட்டணும். இதில் போடைக்குள்ள நல்லா ட்ரையாக இருக்கணும். ஒரு துண்டுகளும் தனித்தனியாக வர மாதிரி பார்த்துக்கொள்ளணும். முத்துக்குட்டிக்கு என்ன வேணும்? முத்து பேபிக்கு என்ன வேணும்? நீங்கள் கோழி 65 சாப்பிடுவீங்களா? இல்லையே. ஏன் நைஸ் கலர். இன்றைக்கு நாங்கள் செய்த காலிஃப்ளவர் சிக்கன் 65. சிக்கன் 65க்கு மேலே கொஞ்சம் தேசிப்புளியை புனிஞ்சு ஊற்றிட்டு இதெல்லாம் காலிஃப்ளவர் எடுத்து சாப்பிட்றேன். ஓகே. சூப்பர். அடுத்தது சிக்கன் 65. Oh my God. இது சூப்பராக இருக்கு. விட்டா நான் சாப்பிட்டே இருப்பேன். இன்றைக்கு நான் வந்து சிக்கன் 65 செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். தெரியாத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரியாத ஆக்கலன்னு சொல்ல மாட்டேன். இதை வீட்டில் செய்ய தெரியாத நீங்கள் வீட்டில் செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட வீட்டுக்காரருக்கு, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு, உங்களோட சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.